வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். ஆல்ரெடி நான் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து லெகங்காவோட டாப் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் போட்டிருக்கேன். இது வந்து செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பாடி பார்ட் ஃபுல்லாக வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்றது போட்டிருக்கேன். இதில் வந்து நான் ஹேண்ட் டிசைன் பண்ணிவிட்டு அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். A1 மம்தா பிராண்ட்லேயே வந்து நமக்கு கோல்டு இருக்குல்லையே, அதே மாதிரி சில்வர் கலரும் அவைலபிள் இருக்குது. அந்த த்ரெட் தான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஷேப் வந்து ஆல்ரெடி டாப்பில் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம். சேம் அதே ஷேப்பே வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். சில்வர் கலரில் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் மெட்டீரியல் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அதில் சொல்லியிருப்பேன். ஜரி த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த த்ரெட்டை வந்து லைட்டாக இப்படி வந்து உரித்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து காட்டன் த்ரெட் இருந்துச்சு. காட்டன் த்ரெட்டு மேலே இந்த ஜரி வந்து ரோல் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அந்த த்ரெட்டு நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. நரம்பு இருந்துச்சுன்னா அதை வாங்காதீங்க, அது ரொம்ப திக்காக இருக்கும். நமக்கு அது இந்த மாதிரி எடுக்கும்போது லேஸாக வராது. ஜரி செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஜரி த்ரெட் செலக்ட் பண்ணும்போது இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது 2 லைன் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் நார்மல் சேவிங் த்ரெட் தான், சேம் கலர், அதாவது ப்ளவுஸோடைய கலர்லேயே வந்து எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி நாம் ரோல் பண்ணி நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு அடியில் நாம் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பீட் கொடுக்க போகிறேன். அதுக்காக நார்மல் சேவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே வந்து சில்வர் கலரில் நம்பர் 3 சைஸ் பீடு. கோல்டு கலர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இது சில்வர் கலரில் உள்ள பீடு. இது இந்த பீட் வந்து இப்போ எல்லா சைஸ்லேயுமே அவைலபிள் வந்துருச்சு. 0 சைஸ் சுகர் பீடு, அப்புறம் 2, 3, 4 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லா சைஸுமே கோல்டில் என்னென்ன கலர் இருக்கோ அது எல்லாமே வந்து சில்வர்லேயும் அவைலபிள் இருந்தது கடையில் பார்த்தேன் நான். ஸோ இதுவும் நல்ல விஷயந்தான். ஏன்னா நமக்கு இப்போ சில்வர் பார்டர் நிறைய சாரீஸ் எல்லாமே வந்து இந்த சாஃப்ட் சில்க்லாம் வந்து சில்வர் பார்டரில் நல்லா அழகழகாக வந்திருக்கு நிறைய. அந்த மாதிரி சாரீஸ்க்கு டிசைன் பண்ணும்போது நம்ம கோல்டில் பண்ணுறதை விட சில்வர் கலரில் பண்ணுறது தான் அழகாக இருக்கும். ஸோ எல்லா மெட்டீரியலுமே இப்போ சில்வர்லேயும் வந்துருச்சு. ஸோ இப்போ 1 லைன் வந்து நம்ம பீடில் அவுட்லைன் கொடுத்துக்குறோம். இதே டிசைன் ஆல்ரெடி நான் டாப்லையும் பண்ணியிருக்கேன். அதனால் சில ஸ்டெப்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது சுகர் பீட், இதுவும் சில்வர் கலர் தான். இந்த சுகர் பீடின் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இது செலக்ட் பண்ணும்போது டல் கலர், அதாவது ஒரு டல் கலரில் ஒரு பால் மாதிரி ஒரு ஒயிட் கலர்லேயே சுகர் பீட் இருக்குது, சில்வர் ஒயிட்டில். அந்த சுகர் பீட் வந்து நான் லாஸ்ட் இயர் ஒரு ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இப்போ எடுத்து பார்த்தா அந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணவே இல்லை நான். ஆனால் எடுத்து பார்த்தா ஃபுல்லாக அப்படியே டல்லாக ஃபேட் ஆயிடுச்சு. பட் அதே சுகர் பீட் வந்து நல்லா கிளிட்டரிங்கு ஷைனிங்காக நமக்கு ஏ ஸ்டார் இதில் இருக்குது, ப்ரிசோலையும் இருக்குது. அது நீங்கள் ப்ரிசோவில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா நமக்கு கலர் வந்து ஃபேட் ஆகாது. அந்த டல் கலர் வந்து கண்டிப்பாக ஃபேட் ஆகுது, அது வாங்க வேண்டாம். இது பார்த்திங்கன்னா இது ஹேண்ட் ஆல்ரெடி நான் அந்த சென்டரில் ஃபில் பண்ணுறது டாப்லேயே போட்டனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஹேண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ லைனிங் வந்து நம்ம கட் பண்ணி கரெக்டான அளவுக்கு கட் பண்ணிக்கணும். மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்கணும் எல்லா பக்கமுமே. லைனிங் மேலே வச்சு டிசைன் எங்கே இருக்கோ அது மேலே வச்சு இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஒரு லைன் மட்டும் ஸ்டிச் கொடுத்துட்டு இதை அப்படியே வந்து நம்ம திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு லைனிங் உள்ளே போயிடும். இது பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி விட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் எல்போ ஸ்லீவும் கிடையாது, கீழே நல்லா முட்டிக்கு கீழே வர மாதிரி அளவு எடுத்திருக்கேன் நான். நல்லா லென்த்தியான ஸ்லீவ் தான். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு எல்லா பக்கமுமே வந்து ஒரு அட்டாச் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுட்டு, படிமான தையல்னால் ஒன்று மேலே ஒன்று அப்படியே படிகிறதுக்காக நம்ம போடுற தையல் வந்து படிமான தையல். ஸோ லைனிங் கிளாத் மேலே மெயின் கிளாத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்குவோம்.
பண்ணிவிட்டு ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக பிடிச்சோம்னாவே அது நம்ம ஸ்டிச் பண்ண அப்படியே சரியாகி வந்துடும், சுருக்கம் இல்லாமல். ஸோ இது மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு மீதி உள்ள பகுதி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அட்டாச் ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த அட்டாச் ஸ்டிச் போடும்போது வந்து ஸ்டிச்சோட லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சின்னதாக வச்சா சுருங்குற மாதிரி இருக்கும், சுருங்கி இருக்க மாதிரி. லென்த்தாக வச்சா தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அட்டாச் ஆகிருக்க மாதிரி இருக்கும் எப்பயுமே. அதனால் அந்த அட்டாச் ஸ்டிச்சுக்கு மட்டும், ஏன்னா சப்போஸ் நமக்கு சுருங்கிருச்சு பிரித்து விடணும் அப்படின்னா சின்ன ஸ்டிச்சாக இருந்தால் வந்து பிரிக்கிறது கஷ்டம். லென்த்தாக வச்சுக்கிட்டோம், நம்பர் 4ல் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக பிரிச்சிடலாம். இந்த கார்னரில் மட்டும் நிறுத்திட்டு திருப்பணும். ஒவ்வொரு கார்னர்லையும் நிறுத்திட்டு நீடில் பாரை தூக்கி விட்டுட்டு திரும்ப மறுபடியும் இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பணும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸஸாக எப்போயுமே வந்து லைனிங்கை விட நம்ம மெயின் கிளாத்து, நம்மளோட நார்மல் ப்ளவுஸ் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக தான் விட்டுருப்போம். அட்டாச் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம். லைனிங் வந்து கரெக்டான அளவுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அதனால் அட்டாச் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அட்டாச் பண்ணி முடித்தாச்சு. நமக்கு வந்து லென்த்து பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதில் வந்து 4 ஷேப்ஸ் வந்துருக்கு அதில், ஒரு கையில் பொறுத்த வரைக்கும். இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு ஒரு மாதிரி டிசைன் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் ஒரு 3 இன்ச் அளவுக்கு கிளாத் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஓரத்தை மட்டும் மடித்து அடிச்சுக்கிறேன். இப்போ லைட்டாக அப்படி ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு நம்ம எட்ஜை பிடிச்சிக்கிட்டோம்னாவே அது கரெக்டாக ஃபோல்டு ஆகிக்கும். சில்க் காட்டன்லாம் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நமக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி சில்க் காட்டன்லாம் நல்லா ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைடு வந்து நான் வந்து மடித்து தைச்சிட்டேன், ஒன் சைடு மட்டும். இப்போ அந்த பகுதியை வந்து மடித்து தைச்சது வந்து கீழே வர மாதிரி, அதாவது அந்த மெயின் கிளாத் வந்து அடியில் இருக்கணும், லைனிங் மேலே வச்சு இந்த மாதிரி வெளியில், அதாவது நம்ம மடித்து தைச்ச பகுதி வந்து இப்படி வெளியில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். நம்ம மடிக்காத பகுதியில் இது மேலே வச்சு அப்படியே நம்ம ஃப்ளீட்ஸ் கொடுத்துக்கிட்டே வர வேண்டியதான். இந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் வர மாதிரி வைக்கலான் இருக்கேன், ப்ளைனாக இருக்க வேணான்னு. ஸோ அதுக்காக இப்படி பண்ணுறேன். இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே ஃப்ளீட்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். இந்த லென்த் எவ்வளவோ, நாம் இந்த கிளாத் எவ்வளோ எடுக்கணுன்றதை நான் சொல்லலை. இந்த கையோட பாட்டம் லென்த் எவ்வளவோ அதில் வந்து 2 மடங்கு எடுத்திருக்கேன் நான். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஃபீட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் டபுள் தி லென்த் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரிப்பிள் கூட எடுத்துக்கலாம். எவ்வளோ வேணாலும், நிறைய கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டிங்க, ட்ரிப்பிள் தி லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து நிறையா வரும். இப்போ ஃபுல்லாக அதை முடித்ததுக்கப்புறம் ஹேண்டை கொண்டு வந்துட்டு நம்ம ஷோல்டரில் ஜாயின் பண்ணிடலாம். எப்போயுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த சென்டரில் வச்சுக்கணும். ஷோல்டரில் இந்த கரெக்டாக அந்த இடத்துல வச்சு சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இது ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக தான். கரெக்டாக நம்ம கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது கரெக்டாக நமக்கு செட் ஆகிடும். பட் இருந்தாலும் அந்த ஷோல்டர் போர்ஷன் வந்து கரெக்டாக அந்த ஷோல்டரில் செட் ஆகணுன்றதுக்காக அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கிட்டு நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னா கார்னர்லேருந்தே தைச்சிட்டு வரலாம். கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கீழே முடித்ததுக்கப்புறம் நம்ம இதை வச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷோல்டரில் இந்த எட்ஜ், அந்த சென்டர் எட்ஜில் வந்து ஃபினிஷ் பண்ணோம்னா கரெக்டாக நின்றுக்கும். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து ஹேண்டை ஜாயின் பண்ணலாம். இது ப்ளவுஸ்க்கும் பொருந்தும். இது சேம் இதே. நீங்கள் நிறைய தடவை தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கார்னர்லேருந்தே சேர்த்துட்டு வரலாம். பார்த்திங்கன்னா இதே மாதிரி நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ வந்து ஹேண்டை வந்து
ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நான் எக்ஸஸ் மெயின் கிளாத்தை வந்து சைடில் உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணல. ஏன்னா எக்ஸஸாக இருந்தால் சப்போஸ் ஃப்யூச்சரில் பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா கூட நமக்கு சேஃப் தானே. ஸோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுக்கிட்டேன் நான் எக்ஸஸ் கிளாத்தை. ஏன்னா கொஞ்சம் குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கன்னா நமக்கு பிரித்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா இந்த அடியில் உள்ள கார்னரை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஒருவேளை எக்ஸஸாக கிளாத் இருந்தால் கூட நம்ம கை வச்சு இப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக செட் ஆகிக்கும். ஆர்ம் ஹோலில் போய் நின்றுக்கும். எக்ஸஸாக ஒரு வேளை இருந்துச்சுன்னா, இப்போ வந்து இல்லை, கரெக்டாக நான் பிடிக்கவும் கரெக்டாக இருந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸஸாக இருந்தால் கூட அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளி தைச்சிட்டோம்னா நமக்கு ஆர்ம் ஹோலில் வந்து தெரியாது இல்லையா, தூக்குனா தான் தெரியும். ஸோ அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். சப்போஸ் இது சேம் இதே இதுதான் வந்து ப்ளவுஸ்லேயும் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் வைக்க போகிறேன் பாட்டமில். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ் தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ரிவர்ஸ் போட்டுட்டு தான் ஸ்டாப் பண்ணணும், ஏன்னா பிரிஞ்சிடும். ஸோ அதனால் ஒரு 4-5 ரிவர்ஸ் தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தோன்னா இப்போ இந்த இடத்துல மட்டும் கீழே ஸ்டிச்சிங் இருக்குது அதுலேயே அப்படி பிரித்து பார்த்தோன்னா இப்படி வி ஷேப்பில் கிடைக்கும். இந்த இடத்துல நான் ஓப்பன் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக இப்படி பண்ணுறேன். இது வந்து சுடிதாருக்கு நாம் யூஸ் பண்ணுற மெத்தடு தான். டாப் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதில் இது தான் யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கிறேன். திரும்பியும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்படி பார்த்தோன்னா நீட்டாக நமக்கு மடிஞ்சிரும். ஸ்டார்ட் பண்ணும்போது ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்டிச்சை இந்த வி ஷேப் கொண்டு வந்தோம் இல்லையா, அது வரைக்கும் கொண்டு வரணும். அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நிறுத்தணும். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த வி பீற பாயிண்ட், அதிலேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நாம் ஸ்டிச்சை கொண்டு போகணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நிறுத்திடணும். நிறுத்திட்டு ஊசியை குத்திடணும். துணியில் குத்திட்டு லாக்கை மேலே எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அடுத்த இதை இப்படி திருப்பி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அந்த வீக்கு மேலே 1/4 இன்ச்சு தள்ளி மேலே இருக்கணும் நமக்கு ஸ்டிச்சு. ஸோ இப்போ வந்து இந்த வசத்தில், அதாவது பா மாதிரி வரும் இந்த ஸ்டிச். இந்த இடத்துல மட்டும் இப்படி வந்துட்டு இப்படி வரும். பா ஷேப் இருக்குல்லையே, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த இடத்துல 2 ஸ்டிச் போட்டுக்கிறேன். ரிவர்ஸ் விட்டு ஒரு லைன் வந்து மறுபடியும் போட்டுட்டு இப்போ அப்படியே திருப்பிக்கணும். நாப மேலே தூக்கி விட்டுட்டு திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கிளாத் திரும்பிடும். இதே மாதிரி கீழே பிடிச்சிக்கணும். கீழே வந்து மடித்து அதே 1/2 இன்ச்சு அங்கேயும் ஒரு 1/2 இன்ச் மடித்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். கீழே மேலெல்லாம் எங்கேயும் பிடிக்கக்கூடாது. மேலே பிடிச்சிட்டு வந்தோம்னா கீழே வந்து ஒதுங்கி போயிடும். ஸோ அதனால் கீழே பிடிச்சிட்டோன்னா மேலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ வந்து கீழே வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிடும். இதே மெத்தட் தான் நம்ம சுடிதார்லேயும் ஃபாலோ பண்ணுவோம். ஓப்பன் வைக்கும்போது சைடு ஓப்பன். ஸோ நமக்கு இதே மாதிரி இன்னொரு சைடு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடும். இப்போ ஹேண்டை வந்து நம்ம பிரித்து பார்ப்போம். திருப்பி விட்டு ரொம்ப அழகாக வந்து இருந்தது. ஹேண்டு கரெக்டாக ஆப்டாக செட்டாக இருந்தது. அதாவது டாப்பில் இதே டிசைன் பண்ணியிருந்ததுனால அதே மாதிரியே வந்து நமக்கு நீட்டாக அழகாக செட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே இன்னொரு ஹேண்டையுமே வந்து ரெடி பண்ணி அதையும் அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் டாப் வந்து ரெடி ஆயிரும். ரெடி பண்ணதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து இந்த அளவுக்கு ஒரு 6 இன்ச் அளவுக்கு வந்து நான் லைன் வந்து 2 பக்கமே ட்ரா பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் அளவு வந்து நமக்கு ரொம்ப கச்சின்னு இருக்கிறதுக்கு அளவுக்கு தைக்க மாட்டோம் இல்லையா, கொஞ்சம் லூஸாக தைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரித்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து அதுவும் இல்லாமல் இந்த டாட் பிடிக்கிறது எதுக்கு அப்படின்னா பாடி வந்து கரெக்டாக அந்த ஷேப்க்கு வந்து கரெக்டாக
இருக்கிறதுக்காக அழகாக அந்த ஸ்ட்ரக்சருக்காக நம்ம இந்த இடத்துல பிடிச்சி விட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். பேக் சைடில் ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து ஹேண்டு டாப் போர்ஷன் ஆல்ரெடி நான் பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக. அப்புறம் இந்த டாப்பில் வந்து இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை. இதுவே டைம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு டியூரேஷன். ஸோ அதனால் அந்த வீடியோவை முடிஞ்சால் ஷார்ட்ஸில் போடுறேன். அப்படி இல்லைனா வீடியோவே ஒரு சின்ன வீடியோவாக போட்டுறேன். அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் பட்டுப்பாவாடை சட்டை தைக்கிறதுனாலும் டாப் வந்து இதே மாதிரி தான் சேம் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஃபோட்டோவும் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.